8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல எடுத்துக்காட்டு 1ல் 20. ஒரு மாணவர் ஓர் எண்ணை 8/9ஆல் பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9ஆல் வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34 எனில் அந்த எண்ணை காண்க. எப்பயுமே கணக்கை 2-3 தடவை வாசிச்சு நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சாதான் கரெக்டா செய்ய முடியும். ஒரு மாணவர் ஓர் எண்ணை, இப்ப இந்த ஓர் எண் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எப்பயுமே தெரியாத எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணை 8/9ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 8/9ஆல் வகுத்து விட்டார். அப்ப தவறுதலா வகுத்துட்டார், பெருக்கிறதுக்கு பதிலா வகுத்துட்டார். அப்ப விடை தவறாதானே கிடைக்கும். அவருக்கு கிடைத்த விடை, அதாவது வகுக்கிறப்ப கிடைத்த விடைக்கும் அடுத்த சரியான விடை பெருக்கிறப்ப கிடைத்த விடைக்கும் வித்தியாசம் 34ன்னு கொடுத்திருக்கு. இத வச்சு அந்த எண்ணை காண்க. அந்த எண்ணை ஓர் எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்ப ஓர் எண்ணை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப அததான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுத போறோம். ஓர் எண் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது அவர் தவறுதலாக 8/9ஆல் வகுத்து விட்டார். அடுத்த ஸ்டெப் எக்ஸ் வகுத்தல் 8/9 ஈக்குவல் டு, நம்ம எப்பயுமே வகுத்தல்னா என்ன செய்வோம், பெருக்கல் போட்டு அதை தலைகீழா மாத்திடுவோம். அப்போ எக்ஸ் பெருக்கல் 9/8. அப்ப பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற விடை 9x/8. இதுதான் அவருக்கு கிடைத்த தவறுதலான விடை. அடுத்தது பெருக்குனா என்ன விடை கிடைக்கும், அடுத்த ஸ்டெப் எக்ஸ் பெருக்கல் 8/9 ஈக்குவல் டு 8x/9. இப்போ இதுதான் தவறுதலா கிடைத்த விடை, இது சரியான விடை. இப்ப இந்த ரெண்டுக்கும் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த ரெண்டுக்கும் தான் வித்தியாசம் 34ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்ப தவறுதலான விடை 9x/8 மைனஸ், வித்தியாசம்னா மைனஸ் போட்டுக்கணும். சரியான விடை 8x/9 ஈக்குவல் டு, ரெண்டுக்கு வித்தியாசம் 34ன்னு கணக்குல கொடுத்துருக்கு. இப்ப இந்த கணக்குல பாருங்க, கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்கும் வித்தியாசம் 34ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இப்ப அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 9x/8 மைனஸ் 8x/9 ஈக்குவல் டு 34. அடுத்தது இப்ப இந்த விகிதமுறு எண்ணில இருந்து இந்த விகிதமுறு எண்ணை கழிக்கணும்னா இங்க பகுதி ஒண்ணா இருக்கணும், அதாவது ஓரின பின்னங்களா இருக்கணும். அப்பதான் நம்மளால கழிக்க முடியும். அதனால இப்ப ஓரின பின்னங்களா நம்ம மாத்த போறோம். அதுக்கு நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம்னா குறுக்கு பெருக்கல் போட்டு செய்யலாம். அப்போ 9x-ஐயும் 9ஐயும் பெருக்கணும்னா 81x மைனஸ், அடுத்தது 8x-ஐயும் 8ஐயும் பெருக்குனா 8 8 64x பை, கீழே 8 8ஐயும் 9ஐயும் பெருக்கணும், 8 9 72 ஈக்குவல் டு, இப்படியும் செய்யலாம். நம்ம எப்பயும் போல போன எடுத்துக்காட்டு கணக்குல எல்லாம் மீசிமா கண்டுபிடிச்சு செஞ்சோம் இல்லையா, அப்படியும் செய்யலாம். அடுத்தது இதை சுருக்கி நம்ம விடை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அடுத்தது. இப்ப 81xல இருந்து 64x கழிக்கணும். கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற விடை 17x/72 ஈக்குவல் டு 34. 17x ஈக்குவல் டு 34 இன்டு 72. அடுத்த ஸ்டெப் x ஈக்குவல் டு 34 இன்டு 72/17. இதெல்லாம் சாதாரணமா சுருக்குதல் தான். இப்ப 17ஐயும் 34ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஒரு 17 17, 2 17 34. அப்ப x ஈக்குவல் டு 2 இன்டு 72. x ஈக்குவல் டு 144. 2 72ஐயும் பெருக்கணும்னா 144. அப்ப எக்ஸோட விடைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதிடலாம், ஓர் எண். அங்க ஓர் எண்ணை அப்படின்னு சொல்லிதான் அந்த மாணவர் வச்சிருக்காரு, அதனால ஓர் எண் ஈக்குவல் டு 144. இது மாதிரி கஷ்டமான கணக்குகள் எல்லாம் மாணவர்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் நான் எப்பயுமே சொல்லி கொடுப்பேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.